அத்தியாயம் 9. கண்கள் இரண்டிலும் இருந்து கண்ணீர் கரை புரண்டு ஓட அந்த லாக்கப் உள்ளே ஒரு ஓரமாய் அமர்ந்திருந்தாள் தென்றல். அவள் எதற்காக ஜெயில் வந்திருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தால் வந்திருக்கிறோம் என்பதுதான் அவளை வேதனைப்படுத்தியது. பக்கத்தில் அமர்ந்திருந்த அவள் தோழி சுஜாவோ தென்றலை பாவமாக பார்த்தாள். அவளுக்கு தெரியும் தென்றல் மீது எந்த தவறும் இல்லை என்று. அவளுக்கு பண தேவை. அதற்காகத்தான் இப்படி ஒரு நிலையிலும் பணத்தை வாங்கி நடிக்க ஒத்துக்கொண்டாள். என்ன மன்னிச்சிரு தென்றல். பலமுறை எனக்கு பண தேவை இருக்கும்போது யோசிக்காம உன் பணத்தை கொடுத்து உதவி பண்ணிருக்க. நீ ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனா என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு எனக்கு பணம் அவசியம். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்று மனதோடு எண்ணிக்கொண்டவள் மனம் பாரமாகி போக அவள் பக்கம் திரும்பாமல் அமர்ந்திருந்தாள். அந்த பெண்கள் மட்டுமே இருக்கும் மகளிர் காவல்துறை என்பதனால் கருணை என்பதற்கு துளி அளவும் இடம் கிடையாது. பிளாக் ஷூ, தலையிலிருந்த முடியை அள்ளி கொண்டு இட்டு காக்கி யூனிஃபார்மை நேர்த்தியாக கூட அணியாமல் கைகளில் லத்தியுடன் உள்ளே வந்தால் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அவரை கண்டு அத்தனை பேரும் பயந்து நடுங்கினார்கள். அந்த லத்தியை கம்பியில் தட்டியபடி உள்ளே வந்தவள் வாயிலிருந்த பாக்கை ஓரமாய் துப்பியபடி அங்கு அப்பாவியாய் அமர்ந்திருந்த தென்றலின் முன்பு வந்து ஒற்றை காலை மடக்கி அமர்ந்து அவளை உற்று பார்த்தார். பார்க்க நல்லா பன்ருட்டி பழாப்பழம் மாதிரி பக்காவாதான் இருக்க. ஆனா மூஞ்சிதான் அப்பாவியா இருக்கு. ஆமா, தொழில் எந்த அளவுக்கு போகுது? ரேட் எப்படி? பசங்களுக்கு எவ்வளோ, அங்கிளுக்கு எவ்வளோ என்றவள் ஒரு மார்க்கமாக தென்றலின் கன்னத்தை வருடினாள். அவள் கேட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல, அவளின் பார்வை கூட அருவருப்பை கொடுத்தது தென்றலுக்கு. பட்டென்று அவள் கன்னத்தில் இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் கையை தட்டிவிட்டாள். பாரா, கிளி ரொம்பத்தான் துள்ளுது. தொழிலுக்கு புதுசா என்றால் இதழ் ஓரம் எட்டி பார்த்த நக்கல் புன்னகையுடன். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மேடம் என்றவள் சுவரோடு ஒட்டி அமர்ந்தாள் பயத்தில். உன்ன மாதிரி தொழில் பண்ற எல்லாரும் கேஸாக கூடாதுன்னு அப்படித்தான் சொல்லுவாளுங்க. அதுக்காக நாங்க அப்படியே விட முடியுமா என்ன என்று அவளின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அளவெடுத்தது அவரின் கண்கள். ஆமா, உன் சர்வீஸ் எப்படி இருக்கும்? பசங்களை விட அங்கிள் தான் அந்த விஷயத்துல ரொம்ப வேகமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? மூடு வர்றதுக்கு என்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க என்று பச்சை வார்த்தைகள் பேசினார். அருவருப்பில் காதை மூடிக்கொண்டவள் விம்மி அழுதாள். ச்சே, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இந்த மாதிரிலாம் பேச வைக்கமால என்று ஒரு கோபத்தில் பேசிவிட்டாள் தென்றல். பாவம் அந்த பொண்ணு அநியாயமா வந்து இன்ஸ்பெக்டர் பொம்பளை கிட்ட மாட்டிக்கிச்சு. சும்மாவே வாடுவா. இதுல காலில வேற சலங்கைய கட்டி விட்டாச்சு. போச்சு, இனி அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்த போறாளோ என்று தென்றலுக்காக அவர்கள் கவலை கொண்டார்கள். விபச்சாரம் பண்ற நாயி, உனக்கு என்னடி இவ்ளோ வாய் நீளுது என்று கையில் வைத்திருக்கும் லத்தியால் தென்றலை சொல் என்று அடித்தாள். மா என்று வலி பொறுக்க முடியாமல் கத்தினாள் தென்றல். ஒத்துக்கோடி, நீ பிராஸ்டிடியூஷன் பண்ணதானே, உண்மை சொல்லடி என்று வெறிப்பிடித்தவளை போல அடித்தாள். பாவம், அந்த பொன்மேனி கொண்டவளால் அந்த அடியை தாங்க முடியவில்லை. ஆனாலும் அவள் ஆமா என்று ஒத்துக்கொள்ளவே இல்லை. எவ்ளோ அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா பாரு. ஹே கான்ஸ்டபிள், இங்க வா. இவ ட்ரெஸ் அவுத்து பாரு. அப்ப தெரியும் இவ லட்சணம் என்னன்னு. ஹே, ட்ரெஸ் அவருடி. அவருன்னு சொல்றேன்ல என்று அடித்தாள். தென்றல் மாட்டேன் என்று அழுதபடி கத்தினாள். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் தென்றலை பார்க்கவே பாவமாக இருந்தது. அவள் நிச்சயம் அப்படிப்பட்ட பெண் இல்லை என்று அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்தது. அதே சமயம் வேண்டும் என்றுதான் அவளை இன்ஸ்பெக்டர் டார்கெட் செய்கிறாள் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. என்னடி பத்தினி வேஷம் போடுற? ஆம்பளை முன்னாடி அவுத்து காட்டுதானே தொழில் பண்ற? அப்ப எங்க முன்னாடியும் அவுத்து காட்டுடி என்று தென்றலின் கன்னத்தை பிடித்து மாறி மாறி அறைந்தார். அவள் கன்னம் இரண்டும் செவ்வானமாய் சிவந்து விட்டது. மாட்டேன் என்று அவள் துப்பட்டாவோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டாள் தென்றல். அவருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஹே கான்ஸ், அந்த பக்கெட் நிறையா ஜில்லு வாட்டர் எடுத்துட்டு வா போ என்று கோபமாக தென்றல் முடியை பிடித்து அவளை அடித்து கொண்டிருந்தாள் அந்த இன்ஸ்பெக்டர். அந்த கான்ஸ்டபிள் பெண்ணுக்கு கஷ்டமாக இருந்தது. பாவம் மேடம், சின்ன பொண்ணா இருக்கா என்று அவர் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே சொன்னார். பாவமா இருக்கா? அப்ப அவளுக்கு பதிலா நீ அவுத்து காட்டு. அவருக்கு முகம் என்னவோ போல் ஆகிவிட்டது. முடியாதுல்ல, அப்ப மூடிட்டு போய் சொன்ன வேலை செய். வாயிலிருந்த பாக்கை பொழிச்சென்று துப்பியபடி சொன்னாள். புருஷன் ஒன்றிய சேர்மனா இருக்கவும் இவ திமிருக்கு ஆடுறா. ஒரு நாள் இல்ல ஒரு நாளுக்கு இதுக்கு நீ அனுபவிப்படி என்று தனக்குத்தானே முணங்கிக் கொண்டவர் அவர் சொன்ன வேலையை செய்தார். ஒரு வாளி முழுவதும் ஐஸ் கட்டிகள் நிறைந்த ஐஸ் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீருக்குள் தென்றல் முகத்தை முக்கி முக்கி கொடுமைப்படுத்தினாள். பாவம் கதறினாள் தென்றல்.
அவள் படும் கஷ்டத்தை பார்க்கும் பொழுது தவறு செய்து விட்டோமோ என்று அவள் தோழி சுஜிக்கு வேதனையாக இருந்தது. ஆனாலும் அனலை எதிர்த்து அவளால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் முகத்தை திருப்பி பல்லை கடித்து கொண்டாள் அவள். இப்படி தென்றல் வேதனைப்பட்டு கொண்டிருக்க தன் தோழியை தேடி ரோடு ரோடாக சுற்றி கொண்டிருந்தான் ஆழியன். ஆளிக்கு காலையில் எழுந்ததும் தோழியிடம் ஒரு வார்த்தை பேசினால்தான் அந்த நாளே ஓடும். அப்படித்தான் வழக்கம் போல அவளுக்கு போன் போட்டான். ஆனால் மறுபக்கம் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. இப்படியே நீண்ட நேரமாக அவள் போன் ஆஃப் ஆகியிருக்கவும் பதறி போனவன் தோழியை தேடி வந்தான். ஆனால் வீட்டிலும் அவள் இல்லை. அங்கிருந்த யாரும் சரிவர பதிலும் சொல்லவில்லை என்பதை விட சொல்லக்கூடாது என்று அத்தனை பேரையும் பணத்தால் வாங்கிவிட்டான் அனல். அதனால்தான் தெரு தெருவாக தோழியை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் போன் வழி பார்த்து ரசித்த அனல் ஜாலியாக குல்ஃபி வாங்கி உண்டான். ஆனால் அனல் நண்பன் கொஞ்சம் நல்லவன். அவனுக்கு அனல் செய்வது சற்று அதிகமாக தோன்றியது. அனல், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் டார்கெட் ஆழிதானே, அவனாலே வைக்கிறது சரி. ஆனா அந்த தென்றல் பொண்ணு பாவண்டா. அவளை எதுக்குடா அப்படி டார்ச்சர் பண்ண சொல்ற? போதுண்டா, விட சொல்லுடா. அவனும் தாங்க முடியாமல் தான் சொன்னான். ஆனால் அனல் நக்கல் புன்னகை செய்தான். ஏன் அந்த சோடா புட்டி அழகுல மயங்கிட்டியா என்ன? அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ற? என்னடா இப்படி பேசுற? லுக், நான் பண்றது எல்லாமே காரணமா தான். அந்த ஆழிய பழி வாங்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுக்கு அவளை எவ்வளவு வேணாலும் கொடுமைப்படுத்துவேன். காதல மனசுல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு உட்கார வைக்கணும்னா கொஞ்சம் வலி அனுபவிச்சுதான் ஆகணும் என்று உல்லாசமாய் அதை ரசித்து சொன்னவனை பார்த்தவனுக்கு இவன் ஒரு அக்மார் அரக்கன் போலதான் தெரிந்தான். பல மணி நேரங்களாக சுற்றியும் தென்றல் எங்கு இருக்கிறாள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆழியால். அவனும் தண்ணீர் கூட குடிக்காமல் அந்த கடும் வெயிலில் சுற்றி கொண்டிருந்தான். அந்த இன்ஸ்பெக்டருக்கு அடித்தடித்து கை வலித்தது போலும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சென்ற நேரம் அந்த கான்ஸ்டபிள் வந்து ரகசியமாக தென்றலிடம் பேசினார். அவளோ பாவம் முகமெங்கும் வீங்கி போயிருந்தாள். இந்தாம்மா பொண்ணே, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை சரியான ராட்சசி. அவ உன்னை அடிச்சே கொன்னாலும் கொன்னுருவா. அவ வெளியே போயிருக்கா. நீ என்ன பண்ணு, இந்தா போனு, உனக்கு தெரிஞ்ச யாராவது கூப்பிடு என்று பதட்டமாக போனை கையில் கொடுத்தார். அங்கிருந்ததில் அவர்தான் கொஞ்சம் நல்ல உள்ளம் கொண்டவர் போலும். தென்றல் பயந்தாள். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போக சொல்லுமா. முக்கியமா லாயரை கூட்டிட்டு வர சொல்லு. கஞ்சா கேஸ் எல்லாம் உன் மேல போடணும்னு பேசிட்டு இருக்கா அந்த பொம்பளை. அப்புறம் 10 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. சீக்கிரம் என்று அவள் கைகளில் அந்த போனை திணித்துவிட்டு வெளியே நின்றார் அவர். தென்றலும் அழுது வீங்கிய முகத்தை துடைத்து கொண்டு அவசரமாக ஆழிக்குத்தான் போன் போட்டாள். ஆனால் அவள் நேரம் ஆழியின் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருந்ததால் அவன் போன் பேட்டரி லோ ஆகி ஆஃப் ஆகி விட்டது. ஆழி நம்பரை தவிர வேறு யார் நம்பரும் அவளுக்கு ஞாபகம் இல்லை. போன் நம்பர் ஞாபகம் வைத்துக் கொள்ளாதது எவ்வளவு தவறு என்று புரிந்தது. இருந்த கடைசி நம்பிக்கையும் போனது போல இருந்தது. அவளின் போனும் அந்த இன்ஸ்பெக்டர் டேபிளில் இருந்தது. முயன்று முயன்று தோல்வி மட்டுமே பதிலாக கிடைக்க கண்களை மூடி அப்படியே சுவற்றில் சாய்ந்து வேறு என்னை ஞாபகப்படுத்த நினைத்தாள். ஆனால் அவளுக்கு எந்த எண்ணம் ஞாபகம் வரவில்லை. அதே நேரம் இன்ஸ்பெக்டர் சரியாக ஸ்டேஷன் உள்ளே வருவதைக் கண்டு போனை பறித்து கொண்டு சென்றார் அவர். அப்புறம் ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு உன் ட்ரெஸ்ஸ கலற்றுதாண்டி என் வேலை என்று ஒரு மார்க்கமான பார்வையுடன் தென்றலை நெருங்கியவர் கண்ட இடத்தில் கை வைத்தார். கண்ட இடத்தில் தடவினார். தென்றல் அவர் கையை தட்டி விட்டதால் அவளுக்கு கோபம் கொப்பளிக்க தென்றல் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவர் அவளின் பேண்டை உருவினார். அடுத்து அவள் டாப்ஸை கழட்டும் நேரமும் அந்த வண்டியை அரக்க பறக்க நிறுத்திவிட்டு அவன் உள்ளே ஓடிவரும் நேரமும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 10. என்னடி பொல்லாத பத்தினி வேஷம் போடுற? உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிற என்று அந்த போலீஸ் தென்றலின் சுடிதார் மீது கை வைக்க போன சமயம்தான் டப் டப் என்று காலடி சத்தத்துடன் உள்ளே ஓடி வந்தான் அனல். அதனால் தென்றலை விட்டுவிட்டு வெளியே சென்ற இன்ஸ்பெக்டர் அவளை மிரட்டிவிட்டு செல்லவும் தவறவில்லை. மவளே, இப்ப வேணும்னா நீ தப்புச்சிருக்கலாம். உன்னை விடமாட்டண்டி, வந்து வச்சுக்கிறேன் என்று மிரட்டிவிட்டு செல்ல பாவம் அந்த அப்பாவி தென்றலுக்கு வந்தது யார் என்று தெரியவில்லை. ஆனால் இன்ஸ்பெக்டர் பேசிக்கொள்வதை வைத்து பார்க்கும் பொழுது வந்தவர் தன்னை மீட்க வந்தவர் என்று புரிந்து கொண்டாள். தன் நண்பன் ஆழியாக இருப்பானோ என்ற ஆர்வத்துடன் எட்டி பார்த்தவளுக்கு தூரத்தில் ஒருத்தன் முதுகு காட்டி வக்கீலுடன் நிற்பது தெரிந்தது. தன் நண்பன் தானோ என்று எண்ணியவள் அவன் திரும்புவானா என்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தவள்
அங்கு நின்றவனைக் கண்டு அதிர்ச்சியுற்றாள். சந்தோஷமும் கவலையும் ஒரு சேர அவளை ஆட்கொண்டது. அங்கே போலீசாரிடம் காரசாரமான பேச்சுவார்த்தையில் இருந்தான் அனல். சிறிது நேரம் பேசிவிட்டு தென்றல் முன்பு வந்து நின்றவன் அவளை வருத்தமான சாயலில் பார்த்தான். உண்மையாக வருத்தம் கொண்டானா என்று கேட்டால் அதுதான் இல்லை. வருத்தப்படுறது மாதிரி நடிக்குது இந்த பக்கி. தக்காளி நடிப்புனா நடிப்பு, உங்க வீட்டு நடிப்பில்ல, எங்க வீட்டு நடிப்பில்ல, அப்படி ஒரு நடிப்பு. தென்றல், அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. தன்னவன் முன் இப்படி ஒரு நிலையில், இப்படி ஒரு கோலத்தில் நிற்பது அவளுக்கு மனவேதனை கொடுத்தது. இந்த நொடி தன் வாழ்க்கை மொத்தமாக முடிந்து விடாதா என்று தோன்றியது. உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போறாங்கன்னு ஆட்டோக்காரர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதுதான் உடனே லாயரை கூட்டிட்டு வந்தேன். விபச்சார கேஸ்ல புடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்களே. வேண்டுமென்று எதுவும் தெரியாதவன் போல அவளை கூனி குறுக வைக்கவே அப்படி சொன்னான். அப்படி ஒரு தவறும் செய்யாத போதும் அவன் முன் கூனி குறுகி நின்றாள் அவன் சொன்ன விதத்தில். ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு தென்றல். நீங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட பொண்ணா இருக்க வாய்ப்பில்லையேன்னு என் உள் மனசு சொல்லுது. அத்தனை கஷ்டத்திலும் ஏனோ அந்த வார்த்தை அவளுக்கு இன்ப சாரலா இருந்தது. நான் என்ன பேசி பார்த்தாலும் அவங்க ஒத்துக்கல. அதுக்காக தான் உங்க சம்மதம் இல்லாம ஒரு பொய் சொல்லிட்டேன். அவள் என்னவென்பது போல பார்த்தாள். இல்ல, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ். நான் அடிக்கடி உங்க ரூமுக்கு வந்துட்டு போவேன். அதனால தான் காண்டம்ஸ் இருந்துச்சுன்னு பொய் சொல்லிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. எந்த தப்பும் பண்ணாதவங்க என் கண்ணு முன்னாடி வழி அனுபவிக்கிறத என்னால தாங்க முடியல என்றான் ஏதோ உலகமகா நல்லவன் போல. இதை கேட்டு எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்றே தென்றலுக்கு தெரியவில்லை. சந்தோஷப்படுவதா, காதல் கொண்டவனாக இருந்த போதும் தன் சம்மதமில்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக கோபம் கொள்வதா என்று தெரியவில்லை. நான் அப்படி சொன்னதுல உங்களுக்கு கோபமா தென்றல்? அக்மார்க்கு நடிப்பு அது. தென்றல் தயக்கமாக இல்லை என்றாள். அப்ப அவங்க கேட்டா அப்படியே சொல்லுங்க, அப்பதான் அவங்கள விடுவாங்க என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மயக்கும் வேலையை சிறப்பாக செய்தவன் அவளை அந்த போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து அழைத்தும் வந்துவிட்டான். உங்க ஹாஸ்டல் வந்துருச்சு, இறங்கிக்கோங்க என்று அவனை காரிலும் அழைத்து வந்து விட, எதுவும் பேசாமல் கண்ணீர் படிந்த கன்னத்தை துடைத்தபடி இறங்கி நின்றவள் கை கூப்பி கண்ணீர் மல்க அவனுக்கு நன்றி கூறினாள். உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். சரியான நேரத்துல பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி என்று கண்ணீர் மல்க சொன்னவள் கரத்தில் ஒரு போன் நம்பரை வைத்தான் அனல். இது என் நம்பர், ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்க, எந்த நேரமா இருந்தாலும் வருவேன் என்று இனிக்க இனிக்க பேசியவன் மீது எந்த பெண்ணுக்குத்தான் காதல் வராமல் போகும்? தென்றல் அங்கிருந்து போகும் வரை முகத்தை அப்பாவி போல வைத்திருந்தவன் அப்படியே கழுத்தை சாய்த்து ஒரு மாதிரி வில்ல சிரிப்புடன் அடுத்து போய் நின்றது என்னவோ ஆழி முன்புதான். வேர்க்க விறுவிறுக்க தோழியை தேடிக்கொண்டிருந்த ஆழி திடீரென்று அவன் முன் கார் வந்து நிற்கவும் சடன் பிரேக் அடித்து முன்னே பார்க்க அங்கு சிறு புன்னகையுடன் காரில் இருந்து கர்வமாக இறங்கி நின்றான் அனல். என்ன ஜி, காலையில இருந்து இவ்ளோ பரபரப்பா தேடிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் என்றான் பபிள் காமை எடுத்து வாயில் போட்டு மென்றபடி. ஆழி முகத்தில் அப்படி ஒரு கோபம். அவன் பதில் எதுவும் சொல்லாமல் விலகி செல்ல பார்க்க அப்பொழுது அவன் காதில் கேட்ட சத்தத்தில் கண்கள் இரண்டும் விரிய பதட்டமாய் திரும்பி பார்த்தான். அதில் இத்தனை நேரம் அவன் தேடலுக்கு சொந்தக்காரியான அவன் தோழி தென்றலோ கதறி கத்தும் காட்சி அனல் போனில் ஓடியதைக் கண்டு பதட்டமாக வந்து உற்று பார்த்தான். ஏய் ஏய், என் தென்றல் என்னடா பண்ண? அவகிட்ட உன்னை நெருங்க கூடாதுன்னு சொன்னேன்ல. அவ பாவண்டா, அவள் என்ன பண்ணேன்னு சொல்லு என்றபடி கண்கள் சிவக்க கோபமாக அனல் சட்டையை பிடித்து உலுக்கினான். ஆனால் அனலோ சாதாரணமாக கொட்டாவி விட்டபடி ஆழி கையை எடுத்துவிட்டு அவன் சட்டையை நீவி விட்டான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பேசிட்டு இருக்கும்போது மேல கைய வைக்கிறது என்ன பழக்கம்? பாவம், ஆறுயிர் தோழியை தேடி அறக்க பறக்க சுத்திட்டு இருக்கேன்னு ஹெல்ப் பண்ண வந்தா ஏன் சட்டையவே பிடிக்கிற பாத்தியா? தப்பு ப்ரோ என்று வில்லத்தனமான பார்வையுடன் தாடியை தடவிக்கொள்ள ஆழிக்கு அவனை அடித்துக் கொள்ளும் வெறியே வந்தது. ஏன் என் தென்றல் என்னடா பண்ண? பல்லை கடித்து இழுத்து பிடித்த பொறுமையுடன் கேட்டவனின் குரல் சொன்னது அவன் எத்தனை பயந்து போயிருக்கிறான் என்று. அனலுக்கு அதுதான் வேண்டும், அவனின் பயம், துடிப்பு. இதற்காகத்தானே ஒரு பெண்ணின் கதறலை கூட காவியம் போல ரசிக்கிறான். நான் ஒன்னும் பண்ணல ப்ரோ, ஜஸ்ட் ஒரு ஃபோன் தான் பண்ணேன். உன் ஃப்ரெண்டு விபச்சாரம் பண்றான்னு. பாவம், தொக்கா வந்து தூக்கிட்டு போய் பொலி போட்டானுங்க. பார்க்கவே பாவமா இருக்குல்ல? பாரு பாரு எப்படி கதறான்னு பாரு. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம எப்படி அடிக்கிறாங்க பாரு. ஆனா அப்ப கூட லாஸ்ட் சான்ஸா உன் ஃப்ரெண்டு கையில ஃபோன் கொடுத்து கால் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணப்பா. ஆனா பாவம், உன் ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சாமே. அவ அழுதத பார்க்கணுமே, எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா?
இனிமே எல்லாரும் அவள ஒரு மாதிரி தானே பாப்பாங்க. என்று செய்வதையும் செய்துவிட்டு ரசித்து சிரித்தவனை கொன்னு போட்டாலும் கோபம் அடங்காது என்ற அளவுக்கு அத்தனை வெறி வந்தது. கண்கள் இரண்டும் சிவக்க அனலை ஆத்திரம் பொங்க அடிக்க ஆழி கை ஓங்கிய சமயம், என் மேல ஒரு கீறல் பட்டாலும் உன் ஃப்ரெண்டு நியூடா நின்ன பிக்கு உலகமெல்லாம் பரவும் என்று அனில் சொன்ன வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியில் அந்தரத்தில் நின்றது ஆழியின் கரம். அவ சின்ன பொண்ணுடா, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவடா. அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்கு ஏன் மேலதானே கோபம்? என்ன வேணாலும் பண்ணு, ப்ளீஸ் அவளை இப்படி பண்ணாதடா என்று இதுவரை அவனிடம் இறங்கி செல்லாதவன் தன் தோழிக்காக கெஞ்சினான். பா, இதுக்கு பேர் தான் அங்க அடிச்சு அங்க வலிக்கிறதா? நீ எனக்கு கொடுத்த வழி ரொம்ப பெருசுடா. அதை விட 100 மடங்கு பெரிய வழிய திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன். உன்னை அடிக்கிறத விட அவளை அடிச்சாதானே நீ ரொம்ப துடிக்கிற. அதுதான் எனக்கு வேணும். இது வெறும் ஆரம்பம்தான். இதுக்கு மேல நடக்கிறத தாங்குற சக்தி உனக்கு இல்லனா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி மாத்திரை வாங்கி போடு. நீ போட்டுன்னு போயிட்டா நான் யார பழி வாங்குறது? ஏன்னா இதுக்கு மேலதான் செல்லம் இன்னும் தரமா இருக்கும். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. அவ கழுத்துக்கு கீழே இருக்க மச்சம் அவளுக்கு அழகோ அழகு. வரட்டுமா என கடைசி கட்டமாக அவன் கன்னம் தட்டியது மட்டுமில்லாமல் ஜாலியாக விசிலடித்து செல்ல ஆழியன் அப்படியே இடிந்து போய் நின்றான். அவன் தெரியாமல் செய்த ஒரு தவறு அவனை இப்படி வந்து பழிவாங்கும் என்று அவன் கனவில் கூட நினைத்ததில்லை. அவனை கஷ்டப்படுத்தினால் கூட பரவாயில்லை. ஆனால் ஒன்றும் அறியாத அந்த அப்பாவி தோழி அல்லவா அவன் கதற கதற டார்ச்சர் செய்கிறான். என்னானாலும் சரி, இன்று அனலை பற்றி மொத்தமாக தென்றலிடம் கூறிவிட வேண்டும். அவள் மனதை மாற்ற வேண்டும் என்று ஒரு முடிவுடன் தோழியை தேடி சென்ற ஆழியோ அவன் தோழி இருந்த நிலை கண்டு மொத்தமாக துடித்து போனான். அத்தியாயம் 11. அனலை தவிர எந்த ஒரு ஆண்மகனையும் திரும்பி பார்த்திடாதவள், எந்த ஒரு ஆணின் பக்கமும் கடைக்கண் பார்வையை வீசிடாதவள் அந்த பூங்கோதையாள். அப்படிப்பட்டவளை வேசி என்று அழைத்து சென்றது மட்டுமல்லாமல் அவளை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். மனமெங்கும் வேதனையுடன் அவள் அபார்ட்மெண்ட் நோக்கி குனிந்த தலையுடன் நடந்து சென்றவளை அந்த பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் நக்கலும் நையாண்டியுமாய் பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியும் தென்றல் அப்படிப்பட்டவள் இல்லை என்று. ஆனாலும் அனல் கொடுத்த பணம் அங்கு தீயாய் வேலை செய்தது. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? எதுவும் தெரியாத அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா பாரு. யோக்கியமானவங்க வாழ்ற இடத்துல இப்படி தொழில் செய்யறவ இருந்தா நம்ம புள்ளையும் தானே கெட்டு போகும். இந்த மாதிரி பொம்பளைக்கு எதுக்கு ஓனர் ஹவுஸ் விடுறாரு? இவளுகளுக்கு தான் தனியா தொழில் பண்ண இடம் இருக்கே, அங்கே போக வேண்டியதானே. ஒழுக்கமான டீசன்ட் ஃபேமிலி இருக்க இடத்துல வந்து அசிங்கம் பண்றாளுங்க என தென்றல் காது படவே பேசினார்கள். தென்றல் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. குனிந்த தலையுடன் அமைதியாக நடந்து சென்றாள். நல்ல குடும்பத்துல பிறந்த எவளும் இப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டா. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒருத்தங்க தப்பான விஷயத்துல ஈடுபடுறதுனால அவங்க தப்பானவங்கல்ல. நல்ல குடும்பத்துல பிறந்தாலும் சிலர் கட்டாயத்தாலையும் பசி கொடுமையாலையும் இது மாதிரி இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால யாரையும் காயப்படுத்துற நோக்கத்துல ரைட்டர் இதை எழுதல. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு பதிலா செத்து போயிடலாம். ஆம்பளை வெறி புடிச்சவ இன்னும் ஏன் உயிரோடு இருக்கான்னு தெரியல. ஒரு ஜான் கயிறு தான் பஞ்சமா என்று அத்தனை கேவலமாக பேசியவர்களில் சிலர் அவசரத்திற்கு தென்றலிடம் பணம் வாங்கியவர்கள். சாப்பிட சாம்பார் இல்லை, குழம்பு இல்லை என்று தென்றல் கையால் வத்தல் குழம்பு வாங்கி வாங்கி குடித்தவர்கள். அவ்வளவு ஏன், அவர்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் கூட சிலரை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்று உதவி செய்தவளையே பணத்தை வாங்கி கொண்டு வேசி என்றார்கள். இவர்கள் காசி போய் பாவம் தீர்த்தாலும் சத்தியமாக சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. பாதங்களில் நல்ல அடி தென்றலுக்கு. அந்த பாழாய் போன இன்ஸ்பெக்டர் பணத்திற்கு ஆசைப்பட்டு தென்றல் காலில் லத்தியால் பதம் பார்த்து விட்டாள். நடக்கக்கூட முடியவில்லை, அப்படி வலித்தது அவளுக்கு. ஆனாலும் தட்டு தடுமாறி அவர்கள் பேசிய எச்சிய வார்த்தைகளெல்லாம் கேட்டபடி அவள் அறைக்கு வந்து பொத்தென்று அந்த வெறும் தரையில் அமர்ந்தவளின் கண்களிலிருந்து அவ்வளவு நேரம் தேக்கி வைத்த கண்ணீர் துளி அருவி போல ஊற்றியது. இப்படி ஒரு அசிங்கத்துக்கு பின்பும் வாழ வேண்டுமா என்று அவளின் மனம் துடித்து கொண்டிருக்க, இனி வாழவே கூடாதென்று முடிவு செய்தவள் மெல்ல எழுந்து அவளின் கபோர்டிலிருந்து ஒரு சேலை எடுத்தவளின் கண்களில் அந்த மயிலிறகு பட்டது. அது ஆழி கொடுத்தது. அம்மோ, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ எப்பவுமே தப்பான முடிவு மட்டும் எடுக்கவே கூடாது. நான் இருக்கேன், என்ன ஆனாலும் நான் இருப்பேன் என்று ஆழி அடிக்கடி சொல்லும் வார்த்தை அது. எந்த சூழ்நிலையிலும் அவளை விட்டு கொடுக்காத நண்பன் அவன். நான் போறேன்டா, எனக்கு வாழவே பிடிக்கல
என்று கன்னத்தை புறங்கை கொண்டு துடைத்தவள் விம்மலுடன் போய் அந்த ஃபேனில் சேலையை மாட்டி முடிச்சிட்டாள் தூக்கிட்டு கொள்ள. இனியும் வாழும் தைரியம் அவளுக்கு இல்லை. அதே நேரம் சரியாக பைக்கை நிறுத்திவிட்டு தென்றில் இருக்கும் அபார்ட்மெண்ட் நோக்கி ஓடி வந்த ஆழி கதவை தட்டும் நேரம் தென்றில் தூக்கிட்டு தொங்கவும் சரியாக இருந்தது. அவளின் கண்கள் இரண்டும் மேலே செல்ல கால்கள் இரண்டும் உதறிக் கொண்டிருந்தது. அம்மோ அம்மோ, கதவை திறடி என்று பதட்டமாக கதவை தட்டிய ஆழிக்கு எதுவோ தவறாக பட வேகமாக கதவை உடைத்தவன் அங்கே அவன் கண்ட காட்சியில் மொத்தமாக உடைந்தே போனான். அவன் தோழி, உயிருக்கும் மேலானவள் தூக்கில் தொங்கி துடித்து கொண்டிருந்தாள். இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தாலும் அவளை இழந்திருப்பான். வேகமாக கத்தி எடுத்து அந்த சேலை அறுத்தவன் அவளை சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு ஓடி சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவளுக்கு புகட்டினான். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவள் நிதானம் கொள்ளவே நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது. தோழியின் நிலை கண்டு உள்ளம் பதறினான் ஆழி. அவள் கன்னம் இரண்டும் வீங்கியிருந்தது. உடலில் லத்தியால் அடித்த காயம், அதைவிட கால்கள் இரண்டும் நடக்க முடியாத அளவுக்கு வீங்கி இருந்தது. அவனாலே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அந்த தளிர்மேனி கொண்டவள் எப்படி தாங்கிக் கொள்கிறாளோ என்று சத்தியமாக அவனுக்கு புரியவில்லை. நடுங்கிய கரத்துடன் அவள் பாதங்களை கையில் ஏந்தியவனுக்கு கண்ணீருடன் இதற்கெல்லாம் காரணமான அனல் மீது கொலைவெறியும் உண்டானது. ஆ என்று வலியில் முகம் சுருங்கியவள் கொஞ்சம் மரம் மயக்கத்தில் இருந்தாள். ஆளி கிச்சன் சென்று அவளுக்காக கம்பு கஞ்சி கலக்கி வந்தவன் உடன் வலி நிவாரணியும் எடுத்து வந்தான். அவன் உள்ளம் இன்னும் பதறிக்கொண்டே இருந்தது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? அம்மோ, எந்திரிடா, மெல்ல உட்காரு என்று முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாதவன் அந்த கஞ்சியை அவளுக்கு புகட்டினான். அவளும் எதுவும் பேசவில்லை. ஆழியும் எதுவும் கேட்கவில்லை. இருவருக்கும் இடையே மிதமான அமைதி நிலவியது. பெண்ணவள் கண்களிலிருந்து மட்டும் கண்ணீர் துளி கரை புரண்டு ஓடியது. சிறு விம்மலுடன் மூக்கை உறிஞ்சி கொண்டவள் அந்த கஞ்சியை மெல்ல பருகினாள். பாவம், அதை கூட குடிக்க முடியவில்லை அவளால். கன்னம் இரண்டும் தீயாய் எரிந்தது. வலிக்குதுடா என்று விம்மலுடன் சொன்னவளின் வாய்மொழி கேட்டு உள்ளே மொத்தமாக உடைந்து போனான் ஆழி. தோழிப்படும் வேதனையை அவனால் தாங்க முடியவில்லை. பூ போன்று மென்மையானவள் அவள். சரியாயிடுண்டா என்றவனுக்கு கண்கள் கலங்கி கொண்டு வந்தது. ஆனால் தானும் அழுது விட்டால் பெண்ணவள் உடைந்து விடுவாளே என்று அவன் இழுத்து பிடித்த பொறுமையுடன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். என்கிட்ட எதையும் கேட்க மாட்டியா ஆழி? கடைக்கண்ணில் தேங்கி நின்ற கண்ணீர் துளியுடன் கேட்டாள். நீ சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம் என்றவனுக்கு எப்படி இந்த நிலைமையை கையாள்வதென்றே தெரியவில்லை. நான் அப்படிப்பட்டவன்னு வெளியே எல்லாரும் சொன்னத நம்பிட்டியாடா என்று கண்ணீருடன் கேட்டவளின் கன்னத்தை மெல்ல துடைத்து விட்டான். அவங்க சொன்னா நீ அப்படிப்பட்டவ ஆயிருவியா? என் அம்மா பத்தி எனக்கு தெரியும்டி. அவனுங்க கிடக்குறானுங்க, நன்றி கேட்டவனுங்க. நீ சாப்பிடு ஆழி. ரொம்ப வலிக்குதுடா என்று உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தியபடி சொன்னவளை அடுத்த நொறி வாரி அணைத்து கொண்டவன் அவன் கண்களில் எட்டி பார்த்த கண்ணீர் துளியை அவளுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டான். அந்த கஞ்சியில் கொஞ்சம் மயக்க மாத்திரை கலந்து விட்டான். அதனால் தென்றல் அப்படியே உறக்கத்திற்கு சென்றுவிட இப்பொழுது மருந்தும் மயிலிறகும் எடுத்து வந்தவன் தென்றலின் காலடியில் அமர்ந்து அவள் காலை மடியில் ஏந்தியவன் அந்த கால்களில் மெல்ல மயிலிறகால் வருடி கொடுத்து மருந்து போட்டான். சிறு எறும்புக்கு கூட துரோகம் செய்யாதவளுக்கு தன்னால் இத்தனை கஷ்டம் என்று நினைக்கும் பொழுது அவனையும் தாண்டிய கண்ணீர் துளி அவள் கால்களில் பட்டு தெறிக்க அவள் பாதங்களை இறுக்கி பிடித்து கொண்டவன் அதில் முகம் புதைத்தான். என்ன மன்னிச்சிடுடி, என்னாலதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். சாரி அம்மோ என்று அவள் பாதங்களில் முகம் புதைத்து ஆழி கண்ணீர் விடும் காட்சியை தன் அறையிலிருந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அனல். அவளின் வீட்டில் ஒவ்வொரு இடத்திலும் கேமராவை பதித்து வைத்திருக்கிறான் அந்த அரக்கன். அனல், இதெல்லாம் தப்புடா. இன்னும் கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணு செத்துருப்பா. அவன் மேல இருக்க கோபத்துல நீ எல்லாம் மீறி போறியோன்னு தோணுதுடா என்று அவன் நண்பன் சற்று கனிவான குரலில் புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆமா, நீ எதுக்கு இப்ப நல்லவன் மாதிரி நடந்துக்கிற? உண்மை சொல்லு, அவ உன்னை மயக்கிட்டாளா? அனல், ஸ்டாப் இட். இங்க பாரு, எனக்கு அவன் கதறணும். அதுக்காக யாரு எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் அதை என் ஹேர் அளவு கூட நான் கேர் பண்ண மாட்டேன். அவ செத்துருக்க மாட்டா. ரொம்ப சிவியர் ஆயிருந்தா என் ஆளுங்க மூலம் கதவை உடைக்க வச்சு அவளை சேவ் பண்ணிருப்பேன். அவ இப்படிதான் ஏதாவது பண்ணுவான்னு தெரியும். அதனாலதான் அவனை உடனே வீட்டுக்கு போக வச்சேன் என்று சாதாரணமாக சொல்லி காதை குடைந்து கொள்பவனை என்ன செய்வது? அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவ்டா. இதுக்கு மேல அந்த பொண்ணை நம்ம டார்கெட் பண்ண வேணாமே. அவ்வளவுதான். அடுத்த நொடி அவன் கன்னம் பழுக்கும்படி ஒரு அடியை விட்டான் அனல்.
அவன் அதிர்ச்சியுடன் கன்னத்தில் கை வைத்தபடி நண்பனை பார்க்க, இந்த அனலுக்கு அட்வைஸ் பண்ற தகுதி எவனுக்கும் கிடையாது. வந்தியா ஓசில குடிச்சியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த அட்வைஸ் மாதிரிலாம் பண்ணாத என்று எரிச்சலுடன் சொன்னவன் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தென்றலை பார்த்தபடி மெத்தையில் விழுந்தான். அனல் அரக்கன் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு கொடூரமான அரக்கன் என்று இன்றுதான் புரிந்து கொண்டான் நண்பன். பாவம், இன்னும் அந்த அப்பாவி பெண்ணை என்ன கொடுமை செய்ய போகிறானோ என்று தென்றலுக்காக வருத்தம் கொண்டான் அனல் நண்பன். அத்தியாயம் 12. நடந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரவே தென்றலுக்கு சில நாட்கள் தேவைப்பட்டது. ஒரு வாரம் கடந்து வேலைக்கு வந்த தென்றலை ஆபீஸில் உள்ளவர்கள் கூட ஒரு மாதிரிதான் பார்த்தார்கள். ஒன்னும் தெரியாத பாப்பா, போட்டாலாம் தாப்பா, அந்த மாதிரி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரேன் என்று உடனிருந்தவர்கள் சாடை மாடையாய் பேசிய போதும் அதில் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தன் வேலையில் கவனமாக இருந்த தென்றலை வேண்டுமென்றே அங்கிருந்தவர்கள் அவர்கள் வேலையையும் அவள் தலையில் கட்டினார்கள். ஈவினிங் முடிய வேண்டிய வேலை. ஆனால் மற்றவர்களின் வேலையையும் பார்த்து நேரம் கடந்து கொண்டிருந்தது. என்ன ஆனாலும் சரி, எல்லா ஃபைலையும் ரெடி பண்ணிட்டு தான் அங்கிருந்து போகணும் என்று மிரட்டிவிட்டு சென்றார்கள் அவள் டீமில் இருப்பவர்கள். அதனால் ஒவ்வொருவரின் வேலையையும் பார்த்து கொண்டிருந்தவள் அந்த ஆபீஸ் மூடியதை கூட கவனிக்க மறந்துவிட்டாள். அனைத்து வேலையையும் முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அங்கே அவள் மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருப்பதை. அவசரமாக அவள் கையில் கட்டியிருந்த வார்வாச்சை பார்த்தாள். அதுவோ 8 என்று காட்டியது. அச்சோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது என பதட்டமாக ஓடி வந்த லிஃப்ட் வழியாக கீழே சென்றாள். ஆனால் ஆபீஸ் மொத்தமாக லாக் பண்ணிவிட்டு போய்விட தென்றல் கண்களில் பயம் எட்டி பார்த்தது. அண்ணா, அண்ணா, யாராவது இருக்கீங்களா அண்ணா என்று கத்தினாள். ஆனால் யாரும் இருப்பது போல தெரியவில்லை. பதட்டமாக அவள் போனை எடுத்து பார்த்தாள். ஆனால் டவர் சுத்தமாக இல்லை. சரி, ஆபீஸ் போனில் ஹெல்ப் கேட்கலாம் என்றால் வயர் கட்டாகி இருந்தது. அனைத்துமே அனல் வேலைதான். அவளுக்கு பயம் தொத்திக்கொள்ள ஏதாவது வழி கிடைக்குமா என்று முயற்சி செய்து பார்த்தாள். தெரியாமல் நடந்திருந்தால் ஏதாவது சிறு வழியேனும் இருக்கும். ஆனால் தெரிந்தே அவளை வலையில் சிக்க வைத்திருக்கிறான் அந்த கேடி. பின் எப்படி வழி இருக்கும்? பயத்திலும் பதட்டத்திலும் அவளுக்கு குப்பென்று வியர்த்துவிட ஜன்னல் வழி உதவி கேட்க முடியுமா என்று அனைத்து வழியையும் முயன்று தோற்று போனவள் ஒரு ஓரத்தில் ஒன்றி போய் முட்டிக்கால்கள் இரண்டையும் இறுக்க பிடித்தபடி அமர்ந்தவளை அதே ஆபீஸிலிருந்து தன் கேபின் உள்ளே அமர்ந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அனல். அந்த ஆளிய கதற வைக்க அடுத்த பார்ட் ரெடி என்று ஜாலியாக பெப்சியும் பீஸாவும் உண்டபடி கால் மேல் கால் போட்டு கொண்டு பார்த்து கொண்டிருந்தவன் கண்கள் கூர்மையானது. அங்கே பயத்தில் தென்றலுக்கு ஃபிக்ஸ் வந்துவிட்டது. முதலில் செத்தால் சாகட்டும் என்று அமைதியாக இருந்தவன் அவள் நிலை மோசமாவதை உணர்ந்து ஷிட் என்று கோபமாக அந்த இருக்கையிலிருந்து எழுந்து ஓடினான் தென்றலை நோக்கி. அதிகமாக பயந்து விட்டால் இப்படித்தான் தென்றலுக்கு ஃபிக்ஸ் வந்துவிடும். அவளுக்கு உடலில் சில பிரச்சனைகள் உண்டு. அனல் வந்து பார்க்கும் பொழுது வாயில் நுரை தள்ளியபடி பற்கள் கொஞ்சம் நாக்கை கடித்து கொண்டதால் சிறு ரத்தமும் சேர்ந்து எட்டி பார்க்க கைகளும் கால்களும் வெட்டி வெட்டி இழுக்க நடுங்கிக் கொண்டிருந்தவளைக் கண்டு அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ஜாமரை ஆஃப் செய்துவிட்டு அவசரமாக நண்பனுக்கு போன் செய்தான். டே, அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது? ஏனோ அவனையும் தாண்டிய சிறு பயம் அனல் வார்த்தையில் எட்டி பார்த்தது. இதுக்குதான்டா சொன்ன இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வேண்டான்னு. நீ கேட்டதானே? அந்த டேஸ் எல்லாம் எனக்கு தெரியும். பொத்திக்கிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லு, இல்லனா அவ சாகட்டும்னு அப்படியே விட்டுருவேன். எரிச்சலாய் வந்தது அவன் வார்த்தைகள். நீ பண்ணாலும் பண்ணுவ, நான் சொல்ற மாதிரி பண்ணு என்று அவனுக்கு தெரிந்த சில விஷயத்தையும் கூகுள் செய்தும் சில விஷயத்தை சொன்னான். போனை ஆனில் வைத்துக்கொண்டே அவன் சொன்னபடி ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அவள் கையில் இறுக்கி பிடிக்கும்படி கொடுத்தவன் அவள் வாய் கடித்து கொள்ளக்கூடாது என்பதற்கு வேறு வழியில்லாமல் அவன் கையை அவள் வாயில் வைத்தான். தென்றல் பல்தடம் அனல் கையில் அழுத்தமாக படிந்தது. பின் சிறிது நேரத்தில் அவள் கொஞ்சமும் நார்மல் ஆகியபடி அப்படியே அரை மயக்கத்திற்குள் சென்றாள். அனலுக்கு எரிச்சலாக வந்தது. அவளை அப்படியே சாக விட்டிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாலும் ஏனோ அவள் துடித்ததைக் கண்டு ஒரு நொடி அவன் பதறிவிட்டான் என்பதும் உண்மைதான். ஒருவேளை அவளிடத்தில் வேறு யாரும் இருந்திருந்தால் இப்படி காப்பாற்றியிருப்பானா என்று கேட்டால் சந்தேகம்தான். என்று பெருமூச்சுடன் அந்த சுவற்றில் சாய்ந்தவன் மயக்கத்திலிருந்து தென்றலை பார்த்தான். அவன் பார்த்த 1000 அழகிகள் போல் அவள் இல்லை. ஒப்பனை இல்லாத முகம், ஒல்லியான தேகம் கொண்டவள். நெற்றியில் சிறு கருப்பு போட்டு முடியை பின்னி போட்டிருந்தாள். எந்த வகையிலும் அவனுக்கு அவள் ஈடு இல்லை.
இவளை போயா காதலை என்று காப்பாற்றி வந்தோம் என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு உனக்கு ஒண்ணுனா அவன் துடிக்கிறான்? அப்படி என்ன வசியம் பண்ணி வச்சிருக்க? இந்த கேள்விதான் அனல் மனதில் அடிக்கடி தோன்றும் ஒரு கேள்வி. தோழியாக தோள் நிறம் தேவையில்லை, குணம் முக்கியம் என்பதை எப்படி சொல்லி புரிய வைப்பது அந்த அரைக்கிறுக்கனுக்கு? அவனை இன்னும் கொஞ்சம் பதற வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு என்று கேடித்தனமாக எதையோ யோசனை செய்தவன் அவன் போனில் கேமராவை ஆன் செய்து மயக்கத்திலிருந்து தென்றலை மெல்ல நெருங்கி சென்று அவள் கன்னத்தோடு கண்ண முரசியபடி அவள் இதழில் முத்தம் கொடுப்பது போல ஒரு போட்டோ எடுக்க முயற்சி செய்தான். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சாதான் செமையா இருக்கும் என்று இன்னும் அவள் செவ்விதழை நெருங்கி முத்தமிடுவது போல பாவலா செய்தவன் மறந்தும் அவள் இதழை டச் பண்ணாமல் தான் இருந்தான். இதுவரை பல பெண்களுடன் சல்லாபம் செய்த போதும் எந்த பெண்ணுக்கும் அவன் இதழ் முத்தம் கொடுத்ததும் இல்லை, அவனுக்கு கொடுக்க தோன்றியதும் இல்லை. அப்படித்தான் தென்றலுக்கும் அவன் நடிக்கத்தான் செய்தான். ஆனால் அவள் இதழில் பட்டுவிடக்கூடாது என்று சுவற்றை பிடித்து இருந்தவனின் கரம் கொஞ்சம் பேலன்ஸ் இழந்துவிட இதில் நிலை தடுமாறி தென்றல் மீது விழுந்தவனின் இதழ் தென்றல் இதழில் வந்து இணைந்தது. சத்தியமாக அனல் இதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு நொடி நடந்த நிகழ்வில் அவனுக்கு கரண்ட் ஷாக் அடித்தாற் போல ஒரு உணர்வு. பட்டென்று அவளிடமிருந்து விலகி அமர்ந்தவன் அவசரமாக அவன் இதழை அழுத்தி துடைத்து கொண்டான். ஆனாலும் அவன் ஹார்மோன் அனைத்துமே தறிக்கெட்டு துடித்தது. ஒரு முத்தம், ஒரே ஒரு முத்தம், அதுவும் மின்னல் வெட்டு போல நடந்த முத்தத்திற்கே அவன் உடலில் அத்தனை வேதியியல் மாற்றங்கள் உண்டாவதை அவனால் அப்பட்டமாக உணர முடிந்தது. அவசரமாக ஓடி சென்று தண்ணீர் கொண்டு முகத்தை மட்டுமல்ல அவன் உதட்டையும் கழுவினான். ஆனாலும் அந்த முத்தம் மீண்டும் மீண்டும் அவன் சிந்தையில் வந்து அவனை இம்சை செய்தது. ஓ காட் என்று முடியை அழுத்தி கோதி கொண்டவன் அங்குமிங்கும் நடந்தபடி அவன் உணர்வுகளை கண்ட்ரோல் செய்ய நினைத்தவனால் சத்தியமாக அது முடியவில்லை. அதனால் அவனையும் தாண்டி அனல் கால்கள் மயக்கத்திலிருந்த தென்றலை நெருங்கி சென்றது. மெல்ல அவள் அருகே அமர்ந்தவன் மயக்கத்திலிருந்தவளின் பின்கழுத்தை பிடித்து தூக்கினான். வேணா அனல், இவெல்லாம் உன் தகுதிக்கு ஏத்தவல்ல. இது ஜஸ்ட் ஃபீலிங் தான், அப்படி பண்ணாத. அவன் மூளையும் மனதும் ஒன்றுடன் ஒன்றி மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்ள கடைசியில் அவன் மனமே வென்று முதல் முறை ஒரு பெண்ணின் இதழுடன் இதழ் சேர்த்து முத்தமிட்டான் அனல். அவன் உணர்வுகளை கட்டுப்படுத்த இதழ் சேர்த்து எடுத்து விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவள் இதழுடன் அவன் இதழை கோர்த்த நொடி இதுவரை கிடைக்காத புது போதை, ஏதோ சொர்க்க வாசலை தொட்டு வந்தது போல ஒரு உணர்வு. தித்திக்கும் பலாப்பழத்தில் இதழ் பதித்தது போல ஒரு தித்திக்கும் சுவையை உணர்ந்த நொடி அவனை நினைத்த போதும் அவள் இதழிலிருந்து அவனால் இதழை எடுக்கவே முடியவில்லை. மெல்ல அவளின் மேல் உதட்டை அவன் இரு உதடுகளாலும் உறிஞ்சியவனுக்கு பல லட்சம் போதை வஸ்துவை ஒன்றாக இழுத்தது போல ஒரு உணர்வு. அவள் பின்ன கழுத்தில் அவன் பிடி இறுங்கியது. மெல்ல அவள் கீழ் உதட்டிற்கு இப்பொழுது தேடலை தொடங்கியவனுக்கு மேல் உதட்டை விட கீழ் உதடு போதை வஸ்துக்களின் தலைவன் என்று தோன்றியது. அந்த மொத்த தேன்கூடும் அவள் இதழில்தான் பதுக்கி வைத்திருக்கிறாள் என்று எண்ணாமல் இல்லை அவன் மனம். அவனின் இன்னொரு கரம் மெல்ல கீழிறங்கி அவளின் இடையே பற்றியது. முதலில் மெல்ல அழுத்தம் கொடுத்தது, பின் அப்படியே இறுக்கி பிடிக்க, சாப்பிடவே மாட்டாளோ, இடுப்பே இல்ல என்ற உணர்வுதான் வந்தது அவனுக்கு. ஒரு கரம் இடையே அழுத்த இன்னொரு கரம் பின் கழுத்தை பிடித்திருக்க அவன் இதழ்கள் இரண்டும் தளிர்மேனி கொண்டவளின் இரு இதழையும் மென்று உறிஞ்சிக் கொள்ளும் வேலை சிறப்பாக செய்தது. சுவைக்க சுவைக்க போதை மட்டும் குறையவில்லை அவனுக்கு. யாரை கொடுமைப்படுத்த நினைத்தானோ அவள் இதழிலே திகட்ட திகட்ட தேன் பருகிக் கொண்டிருந்தான் ஒருத்தன். இன்னொருத்தனோ தோழியை தேடி வரும் வேளையில் பைக் செருக்கி வழுக்கி விழுந்திருந்தான். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கண்டிப்பா காரணம் காரியம் இல்லாம நடக்குமா? அப்ப ஆளை வழுக்கி விழுந்ததுக்கும் ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் இருக்குமோ? பார்க்கலாம் அப்படி என்ன இருக்குன்னு.